கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேலையை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு உன்னத நாளை கூட இந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் தாமே இத்தனை காலமும் நம்முடைய கிருபையை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த ஒரு நாளில் கூட்டி தந்து அவருடைய குமாரனுடைய அந்த ஒரு நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய தேவனுக்கு பிரீதியா இருப்பதாக என்ற ஒரு விஷயத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் இந்த ஒரு நாளுக்காக நம்ம இந்த முதல் பாடத்துக்கு எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பாருங்கள். மீண்டுமாக நம்ம சொல்றோம், கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பாருங்கள். ஸோ நம்ம இந்த காலம் முழுவதும் இந்த ஒரு வருட காலமாக நம்முடைய தேவன் நமக்கு ஒரு கிருபை தந்து நாம் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு இந்த பூமியில நிர்ணயிச்சாரோ அதன்படி நம்ம வாழ்ந்திருக்கோமா வாழலையாங்கிறத நிதானிக்க வேண்டியது அவரவருடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த மனதும் தேவனும் அறிவாருங்கிறத மாத்திரம் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கொண்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மள தேவன் தகுதிப்படுத்திருக்காரா அல்லது நம்ம இன்னும் தகுதியாக வேண்டியது இருக்காங்கிறத நிதானித்து நம்ம பார்க்கலாம். அதுல நிதானித்து பார்க்கும்போது நம்ம கை வைக்கக்கூடிய கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கொரிந்தியர் சபைக்கு எழுதக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நன்றாக அறிவோம். நீங்க கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை உட்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலைன்னா அது என்னவாக மாறும்னு சொல்லி பாக்குறோம்னா அபாத்திரமாக மாறிவிடும். நம்மள ஒருத்தர் கூட அபாத்திரமாக ஆய்விடக் கூடாது என்பது நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய சித்தம் என்று சொல்லி. ஸோ ஆகவே நம்ம நிதானிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறதுனால இப்ப வசன பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு விஷயம் இந்த நாளிலும் நம்ம நிதானிக்கக்கூடியதற்கு மிக உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நேராக நம்ம வசன பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். வாசிக்க வேண்டிய வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 28 வரை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலகட்டம் வரும்போது கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நல்லா, அதாவது இந்த அப்பத்தை நீங்க புசித்து இந்த பாத்திரத்துல பண்ணும் போதெல்லாம் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய, அதாவது அவருடைய வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு, அதாவது அவங்க நிதானிக்க வேண்டிய விஷயத்த நிதானிக்காம போனதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு கடிதத்தை கூட அவங்களுக்கு எழுதுறாரு. அதை எப்படி எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்டதை நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் நீங்களும் என்ன பண்ணணும்னா செய்யணும். அதை செய்யும் பொழுது நீங்க நிதானிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்கிறத அதுக்கு மேல உள்ள வசனங்கள் நம்ம படிக்கும்போது 23 இருந்து இப்ப நம்ம படிக்கலாம். வசனம் 23 இருந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, கர்த்தராகிய இயேசு யூதாஸ்னால காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கும்போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான், நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இப்ப ஆண்டவரே சொல்றாராம், அந்த காட்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த ராத்திரியில அப்பத்தை பிட்டு வாங்கி புசியுங்க. இது யாருடைய சரீரம்னா, இந்த உலகத்துல நான் வந்திருக்கேன், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கேன், இது என்னுடைய சரீரமா இருக்கு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. மீண்டுமாக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாத்திரத்தையும் எடுத்து, இந்த ரசத்தை வாங்கி பருங்க, இது உங்களுக்காக நான் சிந்தப்படக்கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிங்க சிஸ்டர். நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை எப்பெல்லாம் நீங்க பானம் பண்றீங்களோ, எந்தெந்த டைம்லாம் பானம் பண்றீங்களோ, அது யார் நினைவு கூறுறீங்கன்னா என்னை நினைவு கூறுறீங்க. என்னை நினைவு கூறக்கூடிய அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா இதை செய்யணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு
இதை மறுபடியும் தொடர்ந்து பேசும் பொழுது மறுபடியும் என்ன பண்றாருன்னா, நீங்க நிதானித்து பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அதே அப்பத்தையும் அதே சரீரத்தை, அதாவது அதே அப்பத்தையும் அதே ரசத்தையும் மறுபடியும் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது 27ஆம் வசனத்துல படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அதாவது சாதாரண ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு, அவருடைய நாளத்தான் நம்ம நினைவு கூறுறோம். அவருடைய அந்த ஒரு மாம்சம் அடையாளப்படுத்தக்கூடிய அப்பத்தையும் அவருடைய ரத்தம் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ரசத்தையும் தான் நாங்க பருகிறோம்னு நீங்க சாதாரணமா பருகிட்டீங்கன்னா, அதை சாதாரணமாக நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னா அது என்ன மாதிரி ஆயிரும் சொல்லி பார்க்கும்போது, அபாத்திரமாய் அதுல நீங்க பாத்திரவான்களா இருக்க மாட்டீங்க, அபாத்திரமா போயிருவீங்கன்னு சொல்லிட்டு மீண்டுமாக 28ஆம் வசனம் சொல்லும்போது, இதை நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி படிங்க. 28ஆம் வசனம். எந்த மனுஷன் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன பண்ணணும்னா ஒரு சோதனை ஓட்டம் பண்ணுங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சோதனை ஓட்டம் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க சோதனை ஓட்டம் பண்ணாம நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அது அபாத்திரமாய் போயிடும். ஏன்னா அது கர்த்தருடைய சரீரம் சொல்லிட்டு இப்ப மறுபடியும் மீண்டுமாக என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அதே கர்த்தருடைய சரீரத்துக்கு மீண்டுமாக என்ன பண்றாருன்னா ஒரு வசனத்தை பேசுறார். 29ஆம் வசனம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர். மீண்டுமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க அபாத்திரமா போயிடாதீங்க, அபாத்திரமா பானம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று பாருங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்காதனால அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அபாத்திரமாக போயிடுறாங்க அப்படிங்கிறத இப்ப கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. இப்படி எழுதும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா கொரிந்து சபையில ஏன் கர்த்தருடைய சரீரத்தை இவ்வளவு தூரம் அவர் அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய சரீரத்தை அவங்களுக்கு அழுத்தி சொல்லக்கூடிய நிதானித்து பாருங்க அப்படின்னு மீண்டுமாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு வந்திருக்கு? ஒருவேளை அவங்க புதுசா ஞானஸ்தானம் எடுத்து அந்த வருஷத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா இல்ல. நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எவ்வளவு காலங்கள் இருந்திருக்காருன்னா 1.5 வருஷம் இருந்து இந்த கொரிந்து சபையை அவர் என்ன பண்ணாருன்னா ஏற்படுத்தினாரு. அவருடைய 2ஆம் வருகையில இந்த மாதிரியாக எந்த ஒரு சபைக்குமே இவ்வளவு நாட்கள் எடுத்து அந்த சபையை ஸ்தாபிக்கவே இல்லை. அப்படி அநேக விஷயங்களை 1.5 வருஷம் இருந்து சொல்லி கொடுத்த இந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப என்ன சொல்றாருன்னு பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய சரீரம் நீங்க என்ன பண்ணுங்க, இன்னதென்று நிதானித்து பாருங்க. அப்ப அவங்க சொல்றது புதுசா வந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லல, ஏற்கனவே கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று ஆழமாக ஊறி போன ஜனங்களுக்கு தான் மீண்டுமாக அவர் என்ன பண்றாருன்னா எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல மீண்டுமாக எழுதுறாருங்கிறத பார்க்கலாம். இப்ப தெரிஞ்ச விஷயத்தையே அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க அதை பானம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நிதானிச்சு பாருங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா, ஒரு சில காலங்கள் அந்த ஒரு விஷயத்தை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விலகி போயிருக்காங்கிறத நம்ம சரியா பார்க்கிறோம். என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி வேற எந்த ஒரு சபைக்குமே இவ்வளவு காலங்கள் அவர் எடுத்து சபையை உருவாக்கல. இப்ப உருவாக்குன சபைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக போயிட்டு இருக்கிறதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க புசிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் எழுதுறேன், கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. ஒருவேளை நீங்க நிதானித்து அந்த மாதிரி அபாத்திரமா போயிட்டீங்கன்னா 30ஆம் வசனம், இதன் நிமித்தமா உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மள அதாவது இந்த மாதிரி அநேக பேர் உங்கள சரியா நிதானித்து பண்ணாதனால எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 33ஆம் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். 33ஆம் வசனம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினிக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆக்கினைக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சரியா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஆக்கினை எப்படி இருக்கு உங்களுக்குள்ள நான் பாக்குறேன், அந்த ஆக்கினை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இதன் நிமித்தமாக உங்களில் அநேகர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா பலவீனர், வியாதி உள்ளவர். இன்னும் பார்க்கும்போது அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
நித்திரையும் அடைந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாளில் நம்மளுடைய இருதயங்களை எந்த அளவுல சரியா கொண்டு நிறுத்தி இருக்குங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கிறதுக்கு இந்த ஒரு வசனங்கள் மிக உதவியா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ நிதானித்து பார்க்க வேண்டியவங்க கொரிந்து சபையார் அல்ல, யாருன்னு சொல்லி பார்க்கிறோம்னா நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன நிதானித்து பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நம்ம நிதானித்து பார்க்கணும். நமக்கு தெரியும் கர்த்தருடைய சரீரம். இப்ப பொதுவாக ஒரு கேள்வி கேட்டோம்னா, கொரிந்து சபையார் ஆகட்டும் நம்மளாகட்டும் கர்த்தருடைய சரீரம் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய சரீரம் எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம் என்ன பண்ணுங்க, என்னதுன்னு நிதானித்து பாருங்க. நம்மள கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி பார்க்கணும்னா, நம்ம மட்டும் இல்ல, இந்த ட்ரூத்துக்குள்ள இந்த ஒரு வேதத்துக்குள்ள தியானிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, கர்த்தருடைய சரீரம் அது எப்படி இருக்கும், அல்லது கர்த்தருடைய சரீரத்தை நிதானிக்கணும்னா எப்படி நிதானிக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னா, கர்த்தருடைய சரீரம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்காக பிற்கப்படக்கூடிய ஒரு சரீரம், பிற்கப்பட்ட ஒரு சரீரம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான அந்த ஒரு ரத்தம், அவர் கொடுத்த அந்த ரசம் எதுன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அவருடைய ஜீவனை இயக்கியது. அந்த ரத்தத்தை நமக்கு என்ன பண்ணார்னா, நமக்காக தியாக பலியாக சிந்தினார் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். உண்மை கூட அதானே. வேற கர்த்தருடைய சரீரத்துல நிதானித்து பார்க்கணும்னா வேற என்ன நிதானித்து பார்க்க முடியும்? நம்ம கேட்டாங்க நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, கர்த்தருடைய சரீரம் எனக்காக அவர் என்ன பண்ணாருங்க, பிற்கப்படுறதுக்கு கொடுத்தார். அதான் ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரம். நான் கவனிக்க வேண்டிய வார்த்தை எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இது என்னுடைய சரீரம்னு அவர் சொல்றாரு. அப்போ இதே மாதிரி தானே கொரிந்து சபைக்கும் தெரிஞ்சிருக்குமே, கர்த்தர் நமக்காகத்தானே பிற்கப்பட்டார்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த கொரிந்து சபைக்கு அவர் ஏன் மீண்டுமாக கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீங்க நிதானித்து பாருங்க. ஒவ்வொரு வருடம் வரும் பொழுதும் நம்ம இந்த வசனங்கள் நம்ம என்ன பண்றோம்னா நினைவு கூறோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நமக்கு தெரியும். கர்த்தருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது கல்வாரியில. அது மட்டும் இல்ல, நமக்காக அவர் என்ன பண்ணார், அவமானங்களை பட்டார், நமக்காக பாடுகளை பட்டாருங்கிறத நம்ம எல்லாமே தெளிவா சொல்லிடுவோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதக்கூடிய நோக்கம் என்னங்கிறத நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கும். இல்லைன்னா வருஷம் இதே வசனம் நம்மளை நோக்கி கடந்து வருமானா கண்டிப்பா கடந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நம்மளை நோக்கி கடந்து வருதுன்னா இன்னும் ஆழமாக நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். இப்ப நிதானித்து பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நம்ம நிதானிக்கும் பொழுது, இப்போ நம்ம கேட்கும் போது கர்த்தருடைய சரீரம் இன்னதுன்னு நிதானிக்கணும்னா அது எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு கோணத்துல பார்க்கும்போது அது பிக்கப்படக்கூடிய சரீரம், அது சிந்தப்படக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம நிதானிக்க வேண்டியது கர்த்தருடைய சரீரம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி அதிகமா நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள கொண்டு போகும்போது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்க பார்க்கணும்னா, அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அவர் பிக்கப்பட்டதும் சிந்தப்பட்ட ரத்தம் தானே, வேற என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக கண்டிப்பாக என்ன பண்ணும்னா கடந்து வரும். இப்ப நம்ம நிதானிக்கலாம், நம்ம கர்த்தருடைய சரீரம் எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நம்ம சொல்லிட்டோம், அது பிக்கப்பட்ட சரீரம், அது சிந்தப்படக்கூடிய, அதனால அவர் நமக்காக சிந்தப்பட்டார், அதான் அவருடைய சரீரத்துல இருந்துச்சு. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கேட்கலாம், கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு சரியா நிதானிக்கணும்னா யார்கிட்ட கேட்ட சரியா? ஒண்ணு யார்கிட்ட கேட்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்ல அவரை கொடுத்த பிதாவாகிய தேவன். இவங்கள்ட்ட கேட்டாதான் கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு என்ன பண்ணணும்னா தெரியும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வசனங்கள். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது கர்த்தருடைய சரீரம். அப்படி பார்க்கணும்னா கர்த்தருடைய சரீரம்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க தேவனே அப்படின்னு கேட்கும்போது ஒரு வசனம் நமக்கு தென்படுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, ஆகையால் அவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. தேவன் பலியையும் காணிக்கையும் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பவே இல்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்படின்னா ஒரு சரீரத்தை யார் கொடுத்திருக்காங்க? தேவன் யாருக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? ஆயத்தம் படுத்திருக்கார். ஒரு சரீரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயத்தம் படுத்திருக்கார். அந்த சரீரம் தான் யாருடைய சரீரம் சொல்லி பார்க்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, இது யாருடைய சரீரம்? தேவனுடைய சரீரமா, அதாவது தேவன் கொடுத்த சரீரமா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமா? இப்ப சொல்லும் போது அவர் நல்லா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, தேவன் எனக்கு ஒரு சரீரத்தை என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்காரு. இது திருவிவிலியம் பைபிள்ல வேணா நான் படிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை
நம்ம திருவிவிலியம் பைபிள்ல படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அது யார் கொடுத்தது அப்படிங்கறத இன்னும் தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பல. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். ஒரு உடலை யார் அமைத்து கொடுத்திருக்குதுங்களா? தேவன் யார் பண்ணியிருக்காருங்க? அமைத்து யார் கொடுத்திருக்காருங்க? ஓகே, இந்த சரீரத்துக்கு யார் முதலாளி, யார் ஓனர்னு சொல்லலாம்? நம்மள அநேகர் இந்த நேரத்தில் நம்ம பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா தெரியுது, வசனம் சொல்லுது அந்த சரீரம் யாருடையது இல்ல, கிறிஸ்துவோடையது கிடையாது. அது யாருடையதுன்னு பார்க்கும்போது யாருடையதுங்க? அது தேவனுடையது. அப்ப தேவனுடைய சரீரத்தை எப்படி கிறிஸ்துவனுடைய சரீரம் சொல்ல முடியும்? அவர் இந்த பூமியில வாழ்றதுக்காக அவருக்காக தேவன் கொடுத்த சரீரம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்க கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு ஒழிய தேவனுடைய சரீரம் சொல்லியிருக்காரா? அதாவது தேவன் கொடுத்த சரீரம் சொல்லியிருக்காரானா? இல்ல. இன்னும் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அதே குற்றத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது எபிரேயர் நம்ம படிக்கிறோம் அந்த சரீரம் தேவனுடையது. இப்ப சரீரத்துக்கு யார் சொந்தக்காரன்னு சொல்லி பாக்குறோம்னா பிதாவாகிய தேவனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? பிதாவாகிய தேவன். நமக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய சரீரம். அப்படின்னா கர்த்தருடைய சரீரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்க பார்க்கும்போது அது தேவன் கொடுத்த சரீரம். நம்ம நிதானிக்க வேண்டியது கர்த்தருடைய சரீரம். அப்படின்னா எப்படி இது ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகலாம். ஆனா நமக்கு நிதானிக்க வேண்டியது நம்ம இந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயத்துக்கு மிகவும் உறுதுணையா இருக்கக்கூடியது எதுனா, நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. ஒருவேளை அந்த கர்த்தருடைய சரீரம் என்னதென்று சரியா நிதானிக்கலைன்னா நம்ம அபாத்திரமாக என்ன பண்ணிடுவோம்னா போயிடுவோம். அப்படின்னா கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பார்க்கறதுக்கு இப்ப நம்ம படிச்ச அதே எபிரேயர் வசனங்கள்ல 6-7 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று. பாத்தீங்கன்னா பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் என்ன பண்றேன்னா வருகிறேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் சொல்றாரு இல்லைங்களா? அது கர்த்தருடைய சரீரமா அல்லது கர்த்தருடைய சிந்தையா? கர்த்தருடைய சரீரமா? கர்த்தராகிய இயேசு இன்னும் பூமிக்கு வரல. பூமிக்கு வராததுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இப்ப சொல்லும் போது இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்றது கர்த்தருடைய சிந்தையா அல்லது கர்த்தருடைய சரீரமா? அவர் எப்ப இந்த பூமிக்கு வராரோ பரிசுத்த ஆவியினால ஒரு வல்லமையினால உருவாக்க போறது யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா தேவன். அதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அந்த சரீரம் அவராக என்ன பண்ண முடியாது, நான் உருவாக்க முடியாது. தேவனுடைய வல்லமையினால உருவாக்கப்பட வேண்டிய சரீரம். அந்த சரீரத்தை தான் அவர் சொல்லும் போது நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்தினீர் அப்படிங்கிறது கர்த்தர் தேவன் கர்த்தருக்கு கொடுத்த சரீரம். இப்போ பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நான் வரேன்னா இதோ வருகிறேன் என்று சொன்னது கர்த்தருடைய சரீரமா அல்லது அவருடைய சிந்தையா பார்க்கும்போது அவருடைய சிந்தை. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல எது பெரியது? சரீரம் பெரியதா, சிந்தை பெரியது? அப்படி பார்க்கும்போது எதுதான் பெரியது பார்க்கறோம்னா சிந்தை பெரியது. கரெக்டுங்களா? சிந்தை தான் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா ஒரு சரீரத்தையே என்ன பண்ண போகுதுன்னா அடக்கி ஆள போகிறது. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை மரணத்துல ஊற்றணும்னா இப்போ எது பெருசா இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா சரீரம் அல்ல, எதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சிந்தை. அப்படின்னா நம்ம சரியா நிதானிக்க வேண்டியது கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய பவுல் சொல்லக்கூடிய இன்னதென்று நீங்க நிதானித்து பாருங்கன்னா அவருடைய சரீரமா அல்லது அந்த சரீரத்தை கொடுக்க முன் வந்த அவருடைய சிந்தையானா நம்ம சொல்லலாம் அவருடைய சிந்தை. எல்லா காலங்களிலுமே எல்லா வருடங்களிலுமே நமக்காக பிக்கப்பட்டார். நமக்காக அவர் என்ன பண்ணார், ரத்தம் சிந்தினார் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போறது அல்ல. இன்னும் பார்க்கும்போது இந்த வார்த்தை நம்ம இடத்துல மீண்டும் மீண்டுமா கடந்து வருதுன்னா என்ன ஒரு விஷயம் சொல்லி பாக்குறோம்னா கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நீங்க நிதானித்து பாருங்க. அப்படின்னா அந்த சரீரத்தை முன் கொடுக்க வந்த அந்த ஒரு சிந்தையை நம்ம நிதானித்து பார்ப்பதுதான் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பார்க்க வேண்டிய அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லக்கூடிய மிக சரியான ஒரு கூற்று என்பது கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ சரீரம் பெருசா சிந்தை பெருசா பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சிந்தை தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா பெருசு. அப்படின்னா அந்த சிந்தை எப்பேற்பட்ட சிந்தை, அந்த சிந்தை என்ன பண்ணலாம்னா பார்க்கணும். அவருடைய சிந்தையை பார்க்கணும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனசை நம்ம பார்க்கணும்ட்டு நம்ம பார்த்தோம்னா
வேதம் முழுவதுமே அவர் மனசுதான். தேவனுடைய இருதயத்தை தன்னுடைய வார்த்தைகள்னால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பேரும் இருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வார்த்தை ஆனவர். அப்படின்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் ஒரு வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுதுகிறார். பாத்தீங்கன்னா இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தை போலவும் அவனுக்கு முன்பாக வரக்கூடாது, அது மொழிபெயர்ப்பு. அவருக்கு முன்பாக வரணும். அவர் என்பது நம்முடைய பிதாவாகிய தேவன். இன்னும் இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பூமி முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில வறண்ட நிலமா இருக்கு. அதுல எந்த ஒரு செழுமையான விஷயங்களுமே இல்லவே இல்லை. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்ற வரைக்கும் அந்த பூமி எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா, சாபத்தினால நிறைஞ்சிருக்கு, ஜனங்களுடைய அநீதினால நிறைஞ்சிருக்கு, பாவம் என்ன பண்ணிருக்குன்னா கம்ப்ளீட்டா மூடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரக்கூடிய அந்த விஷயங்களை தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப சொல்லும் போது இளங்கிளையை போல யார் வருவார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். நமக்கு தெரியும் இளங்கிளை எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒட்டுமொத்த பூமியுமே வறண்டு இருக்கும் போது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு இளங்கிளை தோன்றுனா அது எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய அழகா இருக்கும். ஆனா அடுத்த வசனம் சொல்லும் போது அந்த வசனங்கள் தொடர்ந்து படிக்கும் போது இளங்கிளை, அதாவது வறண்ட நிலத்தில் இளங்கிளை போல தோன்றுவார் சொல்லிட்டு இப்ப படிக்கிறோம். இங்கதான் நம்ம கர்த்தருடைய சிந்தையை நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து பார்க்க போறோம். அப்படி நிதானித்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அந்த ஒரு சிந்தைக்கு நேரா கடந்து போயிட்டோம்னா நிச்சயமாக நம்ம விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து கண்டிப்பாக நம்ம அபாத்திரமாக பானம் பண்ண மாட்டோம் என்று சொல்லி இப்ப என்ன பண்ணலாம்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து பார்க்கக்கூடிய அந்த சரீரம் தான், சரீரத்தை தாங்கி இருந்தக்கூடிய அந்த சிந்தை தான் மிக பெரியதுங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து உள்ள வசனங்களை படிக்க போறோம். அதே வசனம் தொடர்ந்து படிச்சு சார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்பதுதான் அவருடைய சிந்தை. என்ன பிரதர், ஒருத்தருடைய அழகும் ஒருத்தருடைய சௌந்தரியமும் எப்படி ஒருத்தருடைய சிந்தை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப வசனம் சொல்லுது இளங்கிளையை போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் தோன்றுவார். அப்ப அந்த இளங்கிளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா அழகும் இல்லைங்களா சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்பது அவருடைய சிந்தை. அது எப்படி ஒரு அழகையும் ஒரு சௌந்தரியத்தை வச்சு அவருடைய சிந்தையும் சொல்ல முடியும்னா இந்த இடத்துல பேசப்படக்கூடியது மாம்ச பிரகாரமான சிந்தையை அல்ல. அது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ஏன்னா நமக்கு தெரியும் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது படிங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர் 10,000 பேர்களிலும் சிறந்தவர் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்ம நிதானிக்கிறோம் எப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இந்த பூமியில வரும்போது அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். பரிபூர்ண மனுஷனுக்கு அழகு இல்லாம இருக்குமா? அழகு இல்லாம இருக்குமான்னா நிச்சயமா என்ன பண்ணாதுங்க, அழகு இல்லாம இருக்காது. ரொம்ப சௌந்தரியமா இருந்திருப்பாரு. ஒருவேளை நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா அதையும் காட்டிலும் மேலானவர்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு அவருடைய வசனத்தை நம்ம நம்பி வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம விசுவாசிக்கிற மாதிரியே அவர் 10,000 பேர்கள்ல 10,000 பேர் இருந்தாலும் அந்த 10,000 பேர் மத்தியில ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இப்ப ஏன் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அப்படின்னு நீங்க பாக்குறோம்னா இப்போ ஜனங்கள் பார்க்கும்போது அவருக்கு என்ன இல்லைன்னா அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்பது அவருடைய நேரடியான மாம்சிக அழகையோ மாம்சியமான சௌந்தரியத்தை சொல்றதல்ல. இப்ப மக்களுடைய பார்வையில அவர் விரும்பத்தக்காதவரா என்ன பண்ணிட்டாருன்னா ஆயிட்டார். மக்களுடைய பார்வையில பார்க்கும்போது மக்கள் பாக்குறாங்க அவர் எப்படி இருக்காருன்னா மக்கள் விரும்பத்தக்க கூடிய விதத்துல யார் இல்லைன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா இவர் யார் மத்தியில வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்தாரு. அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்துட்டு பல விஷயங்களை செய்து காண்பிக்கும் போது தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத என்ன பண்ணாருன்னா அநேக இடங்கள் சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தை படித்து வந்து கொண்டிருந்த கூடிய இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா, அதாவது நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய தேவனுடைய குமாரன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி பாக்குறோம்னா மேசியாவாக இருப்பாருங்கிறதா யாருடைய பார்வையா இருந்துச்சுங்க? ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. அவர் எப்படி இருப்பாருங்க? மேசியான்னு நமக்கு தெரியும், ராஜா இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அநேக ராஜாக்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்த்து வந்து அவங்களுக்கு பழகி போச்சு. ஒரு ராஜா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா அவர் எப்படி இருப்பாருங்க? ராஜானா அவருக்கு ஒரு கம்பீரம் இருக்கும், அவருடைய தொனியில ஒரு கம்பீரம் இருக்கும். அவர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அநேகர் என்ன பண்ணணும், அவரை வாழ்த்திக்கிட்டு போகணும். இன்னும் பாக்குறோம்னா அவர் வந்து சாதாரணமா பாவிகளோட பழகுவாரா ராஜா?
அவருடைய நண்பர்கள் எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா மேன்மக்களாக இருப்பார். இன்னும் பார்க்கும்போது அவருடைய கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்டர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மாறா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி பாக்குறாங்கன்னா அவர் பாவிகளோடு மாயக்காரரும் போஜனம் பண்ணக்கூடியவராக இருக்கார். பாவிகளுடைய வீட்டுல பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கார். இன்னும் பாக்குறோம்னா அவர் கூட போனவங்க எல்லாம் மேன்மக்கள் கிடையாது, கல்வி அறிவில்லாத மீன் பிடிக்கக்கூடியவங்க தான் அதிகமா போயிட்டு இருக்காங்க. பாக்குறாங்க இவர் தேவனுடைய குமாரன் சொல்றாரு. ஆனா பார்க்கும்போது இப்ப என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா இவர் சொல்றாரு நான் தேவனுடைய குமாரன். அவங்க நியாய பிரமாணத்துல படிக்கிறாங்க, தீர்க்கதரிசன புஸ்தகத்துல படிக்கிறாங்க தேவனுடைய குமாரன் மேசியா. அவர் எப்படி இருப்பாருன்னா ராஜா. இப்போ ஜனங்களுக்கு எப்படி ஆயிடுன்னு சொல்லி பாக்குறோம்னா விரும்பத்தக்க ரூபம் யார்கிட்ட இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்ல. ஏன்னா வசனம் அந்த மாதிரி இல்ல. ஆனா இவங்க எதிர்பார்த்ததுடைய நோக்கம் ராஜாவாக அவர் என்ன பண்ண இருந்தால் மட்டுமே அவர் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதனுடைய ஆப்போசிட் கோணத்துல யாருக்கான்னு சொல்லி பாக்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் விரும்பத்தக்க அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்ப பார்க்கும்போது இப்படியே அவருடைய காலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா எல்லா ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எப்படி பாக்குறாங்கன்னா இவர் தேவனுடைய குமாரன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உள்ள போய் அவர் மேல என்ன வர ஆரம்பிச்சுன்னா வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய உச்சகட்டம் தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா மரணம் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராவது விரும்பினாங்களா அப்படின்னா என்ன பண்ணலைங்க, விரும்பல. அதான் ஏசியால படிக்கும் போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. ரைட், இந்த அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வெறுத்தாங்கன்னா அவரை யாருமே விரும்பல. எந்த அளவுக்கு அவரை வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா அவர் யாருக்காக வந்தாரோ அவங்க எல்லாருமே வெறுத்தாங்க. அதான் நாம் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த நாம்ங்கிற வார்த்தையில யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடலாம்? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தானா? அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் வந்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பாத்தீங்கன்னா அவர் எங்க வந்து யாருக்கா வந்திருக்காருங்க? உலகத்தில வந்தார். அந்த நாம்ங்கிற வார்த்தைக்கு போடலாம் உலகத்திலே வந்தார். உலகம் அவரை என்ன பண்ணலீங்களா? அறியவில்லை. இன்னைக்கும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒருவேளை நாளைக்கு இது வளர்ந்து வருதுன்னா உடனே அந்த காலகட்டம் தெரியும். ராஜ்யம் வர வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை யாரும் என்ன பண்ண போறது இல்லைங்க, அங்கீகரிக்க போறது இல்லை. உலகத்துல வந்தாரு, இந்த உலகத்துல உண்டாக்குனதே அவரு தான். அவர் வந்த போது அந்த உலகத்துல அவரை யாருமே என்ன பண்றது இல்லைங்க, ஏற்றுக்கொள்றது இல்ல. அடுத்து பார்க்கும்போது உலகம் ஏற்றுக்கொள்ளல. ரைட், அடுத்து எந்த ஜனங்களுக்காக வந்தார்? ஒருவேளை அவர் இங்க வராம ஏன் அந்த ஜனங்களுக்காக வரும்போது அந்த ஜனங்கள் சொந்த ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் பார்க்கிறோம். 11ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பாத்தீங்கன்னா தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இன்னும் பாக்குறோம்னா பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே யாருடைய ஜனங்கள்னா தேவனுடைய ஜனங்கள். தமக்கு சொந்தமானதிலே வந்தாருங்கிறது வேற விஷயமா இருந்தா கூட சொந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்திருக்காரு. இந்த சொந்த ஜனங்களாவது அவரை ஏற்றுக்கொண்டாருங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலைங்க, அவர்களும் விரும்பத்தக்க ரூபம் யார்கிட்ட இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் பாக்குறோம்னா பொதுவா ஜனங்கள் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் அற்புதம் அடையாளங்கள்லாம் பண்ணாரு. அந்த ஜனங்களாவது இவரை விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். பாத்தீங்க, அவரே சொல்றாரு மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். படிங்க சிஸ்டர். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன். இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? இவரை பாக்குறாங்க, இவர் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட மேசியாவாக இல்ல. ஆனா இவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது பாவிகளோடு மாயக்காரரோடு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, மனுஷகுமாரன் எப்படி இருக்காருங்களா? போஜன பிரியர், யாருக்குமே பிடிக்கலைங்க, யார் விரும்பத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் எப்படி இருக்காருன்னா மதுபான பிரியராக இருக்காரு. உலகத்துல வந்தாரு, தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தாரு. சொந்த ஜனங்கள் மத்தியில எல்லா விஷயத்தையும் செய்யும் போது கூட ஜென்ன ஜனங்கள் என்ன பண்ணலைன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லைங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறது கர்த்தருடைய சிந்தையை நம்ம என்ன பண்றோம்னா நிதானித்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு அடுத்து சொந்த ஜனங்கள் தான் நம்மளை ஏற்றுக்கொள்ளல. நல்ல வேதம், அதாவது நல்ல நியாய பிரமாணம் படிக்கிற பரிசேயர் சதுசேயராக அவங்களால ஏற்றுக்கொள்வாங்களான்னு பார்க்கும்போது யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். பாத்தீங்கன்னா தேவனிடத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு நல்லா நியாய பிரமாணம் படிக்கக்கூடியவங்களே நல்லா படிச்சு பார்த்துட்டு எங்கேயாவது அவர் கம்பீரமாக
அதாவது அவங்க என்ன பண்றாங்க, நேரடி அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டு ராஜாவாக அவர் என்ன பண்ணலீங்க இல்ல, ஆனா என்ன பண்றாருன்னா ஓய்வு நாள்ல அற்புதம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரையும் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் தேவனுடைய குமாரன் அல்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கொள்ளலை. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க பார்க்கிற வண்ணமாக அவருக்கு அழகும் இல்லை, ராஜாவினுடைய கம்பீரம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ உலகத்துல வந்தாரு, சொந்த ஜனங்களுக்காக வந்தாரு, சொந்த ஜனங்கள் மத்தியில அநேக விஷயங்கள் செய்து என்ன பண்ணாருன்னா காமிச்சாரு. யாருமே என்ன பண்றதுன்னா விரும்பல. இப்ப அடுத்து எங்க போலாம்னா, அவர் வாழ்ந்த குடும்பம் இருக்கும் இல்லைங்களா, 30 வருஷங்கள் அவர் இந்த 33 வருஷங்கள்ல அதிகமா தன்னுடைய குடும்பங்கள்ல இருந்தாரு. நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அதாவது நமக்கு இந்த 30வது வருஷத்துல இருந்துதான் அநேக ரெக்கார்டுகள்லாம் இருக்குங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த அந்த குறிப்பிட்டப்பட்ட காலத்துல குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்திருப்பார் இல்லையா, அநேக விஷயங்களை சொல்லியிருப்பாரு இல்லையா. அப்ப கூட இருக்கும்போது அவங்களுடைய சகோதர சகோதரி எல்லாருமே இருப்பாங்க இல்லைங்களா. எல்லாருக்குமே தன்னை அநேக முறை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாவது அவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சரியா பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் அவருடைய சகோதரரும் எப்படி எதிர்பார்த்துட்டாங்கன்னா, தேவனுடைய குமாரனுக்குன்னா அவருக்கு எப்படி இருக்குங்க, அழகும் இருக்கும், விரும்பத்தக்க, அதாவது ராஜா என்கிற ரூபம் இருக்கும். ஆனா இது இல்ல, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. கூட அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட யாரை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விரும்பவில்லை. ரைட். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி பாக்குறோம்னா அவருடைய சீஷர்கள். சீஷர்களாவது அவர் நேசிச்சாங்களா? நம்மளுடைய அநேகருடைய பதில் என்னவா இருக்கும்னா, அவர் 33 வருஷம் கூடும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணாங்க, கூடவே போனாங்க. அப்படிங்கறதுனால அவங்க சரியா விசுவாசிட்டாங்க. அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர்களுக்கு காட்சிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்களும் என்ன பண்றது இல்லைன்னா அவரை விசுவாசிக்கிறது இல்ல. வாசிக்கலாம் நம்ம வசனம், லூக்காவினுடைய புஸ்தகம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு. இறந்து அந்த நாட்கள் அவர் உயிர் தெழுந்த அந்த நாள்ல இவங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எம்மாவூருக்கு போகக்கூடிய சீஷர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது கூட வந்த வழிபோக்கனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டே பேசுறாங்க. அதான் விஷயம். இங்க என்ன பாக்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டே என்ன சொல்றாங்கன்னா, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன பண்ணி இருந்தோம், நம்பி இருந்தோம். ஆனா அது என்ன பண்ணலைன்னா நடக்கல. இது நடந்து என்ன ஆயிடுச்சுங்க, 3 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை உயிர் தெழுந்து வந்து தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் வந்த காலங்கள சும்மா ஏதோ நம்ம மத்தியில ஒரு மனிதர் வந்தாரு, தேவனுடைய குமாரன் என்று சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டாருன்னு அவங்களும் இந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள உயிர் தெழுந்து காட்டவில்லை என்றால் அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம படிச்சு பார்த்ததுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கிட்ட அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அப்படின்னா அவர் யாருமே என்ன பண்ணலைங்க, என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை, விரும்பவே இல்லை. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இல்ல பிரதர் ஒரு சில சகோதரிகள்லாம் இருந்தாங்களே, அவங்களுக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செஞ்சு காட்டாம வெறும் அதாவது மனுஷகுமாரனாக தேவனுடைய குமாரனாக ஒரு சில விஷயங்கள் மாத்திரமே சொல்லித்தாருன்னா கூட நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம ஒரு 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 சுருக்கி பார்க்கும்போது என்ன நமக்கு தெரியுதுன்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலையும் யாரும் என்ன பண்ணல, உலகத்திலையும் விரும்பல. தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில வந்தாரு, சொந்த ஜனங்களும் என்ன பண்ணல, விரும்பல. தன்னுடைய குடும்பத்துக்குள்ள பார்த்தா அவங்களும் என்ன பண்ணலைன்னா விரும்பல. ஏன் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மளையும் என்ன பண்ணலைன்னா அவர் ஒரு காலத்துல விரும்பாதவங்க தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய சிந்தை முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுதுன்னா வெறுக்குது, விரும்பவே இல்லை. உலகத்துல ஒருத்தர் கூட விரும்பலை நம்ம என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம். இப்ப ஒருத்தருமே தன்னை நேசிக்காத நேரத்துல இப்ப கர்த்தருடைய சிந்தையத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். நீங்க கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து பாருங்கன்னா நம்ம நிதானிக்கக்கூடியவங்க எப்படிதான் இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்துல யாரும் விரும்பல, யாரு விரும்புறாங்களோ விரும்பலையோ ரெண்டாவது பட்சம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கார். நம்ம இன்னைக்கு சாயங்காலத்துல பிக்கக்கூடியது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அப்பம், அவர்கிட்ட இருந்து வரக்கூடியது அவருடைய ரத்தம் நம்ம விசுவாசிக்கக்கூடிய நம்மளும் கூட விரும்பாதவங்களா தான் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு காலகட்டத்துல. இப்ப விரும்பாதவங்களுக்காக ஒருத்தர் விரும்பி என்ன பண்ண போறாரு சொல்லி பாக்குறோம்னா ஜீவனை. விரும்பாதவங்களுக்காக ஒருத்தர் என்ன பண்ண போறாருன்னா விரும்பி ஜீவனை கொடுக்க போறாரு. ஒருத்தர் விரும்பலைன்னா பரவாயில்ல, ஒரு 100 பேர் விரும்பலைன்னா பரவாயில்ல, ஒரு சமுதாயம் விரும்பவில்லை என்று சொன்னால் பரவாயில்ல,
ஒட்டுமொத்த உலகமே அவரை விரும்பாத போது அவர் முன் வந்து நமக்காக என்ன பண்ணாரு சொல்லி பாக்குறோம்னா கொடுத்தாரு இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. அவருக்கு தெரியுது, நான் இந்த ஜனங்களுக்காக செய்யணும்னா நான் என்ன கொடுக்கணும்னா என்னுடைய சரீரத்தை கொடுக்கணும், என்னுடைய ஜீவனை கொடுக்கணும், என்னுடைய ரத்தத்தை கொடுக்கணும். அப்படின்னா நான் இதை செய்யறதுக்கு என்னுடைய சிந்தை முன் வரணும். என்னை யாருமே நேசிக்கல பரவாயில்ல, என்னை யாருமே நேசிக்காட்டிலும் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன் அவங்களுக்காக, அவங்கள நான் என்ன பண்றேன், நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முன் வந்து என்ன பண்றாருன்னா இதை கொடுக்குறேன். பாருங்க, தன்னை நேசிக்காதவங்களுக்காக எதையாவது செய்யக்கூடிய மனநிலைமை நிறைய பேருக்கு வந்துருமா? நிறைய பேருக்கு வந்திருக்குமானா கண்டிப்பா சத்தியம் படிச்ச நமக்குள்ள கூட சில நேரங்கள் அந்த சிந்தை என்ன பண்றது இல்லைங்க, வர்றதில்ல. அவர் எனக்கு ஏதாவது பண்ணா நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஏதாவது செய்வேன். அவர் ஏதாவது எனக்கு செய்வாரே ஆனால் என்னுடைய இருதயம் அவருக்காக எதோ ஒன்றை செய்ய துடிக்கும் இல்லைங்களா? ஆனா யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நேசிக்கலான்னு பரவாயில்ல, அதாவது விரும்பினாங்கன்னா விரும்பாத பதில் என்ன பண்றாங்கன்னா வெறுக்கக்கூடியவங்க. எதுவுமே செய்யல, அவங்க நேசிக்கவும் இல்லைன்னா அவங்களுக்காக ஜீவன் கொடுக்கலாம். இப்ப நம்மள ஒருத்தர் வந்து நேசிக்கவே இல்லை, நமக்கு எதுவுமே செய்யலைன்னா நம்ம என்ன அவங்களுக்கு என்ன வேணாம், ஒரு அன்பின் அடிப்படையில ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனா வெறுக்கக்கூடியவங்களுக்கு செய்யணும் பாத்தீங்களா? அதுதாங்க கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நம்ம நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானிக்கணும்னா அந்த சரீரத்தை கொடுக்க முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா அந்த சிந்தை. அந்த சிந்தை தாங்க, அந்த தியாக சிந்தை தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ரொம்ப ரொம்ப மேலானது. இந்த சிந்தை இருந்தா மட்டும்தான் அவருடைய சரீரத்தையே மரணத்துல என்ன பண்ண முடியும்னா ஊற்ற முடியும். அப்போ ஒரு பலவீன மனிதர்களை பார்க்கும்போது அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா விரும்பாதவங்களா, அதாவது இயேசு கிறிஸ்து விரும்பாதவங்களா இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா விரும்புறார், நான் உங்களை என்ன பண்றேன் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேசிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், எதை வேணாலும் செய்யறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவனையும் என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா கொடுக்குறாரு. அதுலயும் விசேஷமா யாருக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ நமக்கு தெரியும். இந்த ஒட்டுமொத்த ஜீவனுமே, அவருடைய ஒட்டுமொத்த ஜீவனுமே இந்த உலகத்துக்காக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்காத ரூபம், அவர் நமக்கு நம்ம பார்வையில் அவர் எப்படி இருந்தாருன்னா விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஆனா நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது. நீதிமானுக்காக ஒருத்தர் என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் கர்த்தருடைய சிந்தை. இந்த உலகத்துல கர்த்தர் பார்க்கும்போது நீதிமான் ஒருவனாகிலும் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் இல்ல. நீதிமானுக்காக ஒருத்தர் என்ன பண்ணலாம்னா மரிக்கலாம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் என்ன பண்ணலாம்னா மரிக்க துணிவார். நாம் பாவிகளாய் இருக்கையில் இதாங்க விஷயம். அதாவது அந்த அவர் வந்தபோது முதலாம் வருகையில யாருமே நேசிக்கல, நேசிக்காத மாதிரி நம்மளுக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம் தெரியுங்களா? பாவிகளாக இருக்கையில பாவி என்னென்னலாம் செய்வார் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல, எல்லா உலகத்துக்குள்ளதான் நம்ம இருந்தோம். உலகத்துல இருந்து தான் நம்மளை கூப்பிட்டார். பாவிகளா இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்வோம்னா தேவனுக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அதை எல்லாமே யார் செய்வோம்னா நம்ம செய்வோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு விளக்கத்தை யார் கொடுக்கலாம்னா பாவிகள்னு சொல்லிட்டு கீழே 10ஆம் வசனம் படிக்கும்போது படிங்க சிஸ்டர். 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், இதுதாங்க தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் தேவன் கொடுத்த அந்த சரீரத்தை வாங்கி இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்கணும்னா நமக்காக கொடுக்கறதுக்கு அவருடைய சிந்தை முன் வந்திருக்கு. யாரும் விரும்பாத நேரத்துல விரும்பி என்ன பண்றாருன்னா அவர் கொடுத்த அந்த சிந்தையை நம்ம நிதானிக்கணும். இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப மேலானதா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பலவீனங்களா இருக்கோம். பலவீன மனிதர்கள்னாலேயே ஒருவர் செய்யக்கூடிய விரும்பத்தக்காத விஷயத்தை நம்மளுடைய பலவீன மனதை என்ன பண்றது இல்லைன்னா ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனா பரிபூர்ண சிந்தையில இருந்துட்டு இந்த மனிதர்களை பார்க்கும்போது பரிதாபம் கொண்டார். நிறைய இடங்கள் நம்ம பாக்குறோம். அந்த ஜனங்களை பார்த்து என்ன பண்ணாருன்னா மனதுருகினார். அப்ப அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியதாவே இருக்கும். அதை பார்க்கும்போது இப்ப அவருடைய சிந்தை பரிபூர்ண சிந்தை சொல்லியிருக்கோம், இவங்களுக்காக பண்ணாத. கண்டிப்பா சொல்றோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அவருடைய சிந்தை சொல்லியிருக்க என்ன சொல்லுங்க, இந்த இவங்களுக்காக நீ என்ன பண்ணாத. ஆனா அதையும் ஓவர் கம் பண்ணி இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், என்ன வேணாலும் பண்றேன். பர்டிகுலரா அவருடைய திருச்சபைக்காக என்ன வேணாலும் சொல்லி பண்றேன்னு சொல்லி வந்தாரு இல்லைங்களா? ஒரு மனிதனுடைய பலவீனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். மத்திய 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்திய 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். போதும், அவர் தாமே நம்மளுடைய பலவீனங்களை என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டார். ஒருத்தருடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்றது சிந்த அளவில் வந்து பாக்குறோம்னா ரொம்ப முடியாத ஒரு காரியம். ஆனா அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நீங்க என்ன பண்ணுங்க
நிதானித்து பாருங்க. இன்னும் பாக்குறோம், நம்ம எரேமியால படிக்கும்போது இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தேவன் சரியா எழுதி வச்சிருக்காரு. அதுல நம்மளும் அடங்கும். படிக்கலாம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? ஒருவேளை அது மாற்றுச்சுன்னா கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அப்படின்னா எத்தியோப்பியன் தன்னுடைய கலரை மாற்ற முடியாது, சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியாது. அப்படின்னா மனிதன் நன்மையை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டான். நன்மை செய்யாத மனிதனுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு நன்மை செய்கிறேன்னா என்னுடைய ஜீவனை என்ன பண்றேன், கொடுக்கிறேன். என்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு என்னுடைய சிந்தை என்ன பண்ணுதுன்னா இப்போ முன் வந்திருக்கு. இதுதான் கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நீங்க நிதானிச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ எப்படி எல்லாம் வெட்டியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு முறை அவர் ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது, சமாரியா பட்டணத்துக்குள்ள போகும்போது உள்ள விட்டாங்களா? அந்த பட்டணத்து ஜனங்களுக்காகவும் கூட என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப நம்ம நிதானிக்கிறோம், அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு இடத்துல பார்க்கும்போது, இப்ப இதே படிச்ச மத்திய 8ஆம் அதிகாரத்திலேயே கடைசி 34ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் கெசனேர் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு கீழே 34ஆம் வசனம் பண்ணும்போது பன்றிகளை எல்லாம், அதாவது பேய் பிசாசுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாருங்க, பன்றிக்குள்ள அனுப்பியிருப்பார். அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, எங்க எல்லைகளுக்குள்ளேயே வராதீங்க, எங்க ஊர் பக்கமே தயவு செய்து நீங்க வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊருக்குள்ள கூட விடாத ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜீவனை கொடுத்திருக்காரு. எந்த பரிசையை தன்னுடைய வருமானம் கெட்ட போகுதுன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா எல்லா பாவிகளுக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜீவனை கொடுத்திருக்காரு. விரும்பாத எல்லாத்துக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜீவனை கொடுத்திருக்காரு. இந்த ஜீவனை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கை வைக்க போறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப நிதானித்து பார்க்க வேண்டிய கர்த்தருடைய சரீரம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா அவருடைய சிந்தை. அவருடைய சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா அது எப்படி இருக்குங்க, அந்த சிந்தை இந்த பாவமான ஜனங்களுக்காக, இந்த பலவீனமான ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாயங்காலம் அந்த நாள் அந்த பரிசுத்தமான ஒரு விஷயத்துல கை வைக்கும் போது நமக்கு யாருடைய சிந்தை இருக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை. இந்த சிந்தையோடு நீங்க என்ன பண்ணுங்க இப்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம படிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவுள். எப்போ அப்படின்னா இன்னைக்கு. அப்போ கர்த்தருடைய சரீரம் இன்னதுன்னு நிதானிக்கும் போது அவர் என்ன விஷயம் அந்த இடத்துல பண்ணாரோ, என்ன தியாக உணர்வோடு பண்ணாரோ அதே சிந்தை இப்ப யாருக்கு இருக்கணும்னா நமக்கும் இருக்கணும். அப்போ நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியே எல்லா நாளும் இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் இருந்தோம்னா நம்ம அவருடைய சிந்தை மாதிரியே உள்ளவங்கன்னு என்ன பண்ணலாம்னா அதுல கை வைக்கிறதுக்கு தகுதியானவங்க. சில பேர் நினைச்சுக்கிடுவோம் நம்மளுடைய பாவங்களுக்கு மாத்திரமே, நம்ம பாவம் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதே ஸ்டாண்டர்ட்ல இருந்துருவோம். அதை காட்டி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா கர்த்தருடைய தியாக உணர்வு. அந்த தியாக உணர்வு நம்ம இந்த கடந்த வருடம் மூலமா நம்ம பண்ணிருக்கோமா, கடந்த வருடம் முழுவதும் நம்ம பார்த்திருக்கோமா, அதற்கு அந்த விஷயங்களுக்கு நேராக நம்ம கடந்து போயிருக்கோமாங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டியவங்களாக இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கர்த்தருடைய சிந்தை உங்களுக்கு இருந்தா மாத்திரம்தான் இப்ப நீங்க கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நிதானித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு தெரிஞ்சா மாத்திரம்தான் நீங்க அதுல என்ன பண்ண முடியும்னா கைகளை வைக்க முடியும். ஒருவேளை அப்படி நீங்க வைக்கலைன்னா நீங்க சாதாரண ஒரு மனிதன் செய்த ஒரு விஷயம் மாதிரி ஆயிரும். அது உங்கள அனைவருக்கு என்ன வந்து சொல்லி பாக்குறோம்னா வியாதியை கொண்டுரும், பலவீனத்தை கொண்டுரும், மரணத்துக்குள்ள கூட நித்திரைக்குள்ள கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா போயிடுவீங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இப்போ நம்ம கர்த்தருடைய சிந்தைக்கு நேராக கடந்து போனோம்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா கர்த்தருடைய சிந்தை இருக்கணும். கர்த்தருடைய சிந்தை இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நம்மளால நிதானித்து பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல இருந்தது தியாக உணர்வோட சிந்தை. அந்த சிந்தை யாருக்கும் இருந்திருக்கணும்னு சொல்லி பாக்குறோம்னா நமக்கும் இருந்திருக்கணும். ஒருவேளை இல்ல அப்படின்னா இப்ப நிதானிக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த சாயங்காலம் வரைக்கும் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கார். நம்மளுடைய இருதயத்துல நம்ம நிதானித்து என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை இருந்திருக்கணும்னா கண்டிப்பா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? இருந்தது. அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா பலவீனர்களை பார்க்கும்போது ஓ இந்த ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க எப்படி இருந்தாங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அப்படிதான் இருந்தாங்க, அவருக்காக என்ன பண்ணார், அவருடைய ஜீவனை கொடுத்தார். இப்ப நான் பாக்குறேன் இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா பலவீனர்களா இருக்காங்க, இவங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா என்னை பலவீனன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வசனம் படிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர். பாருங்க, நாங்க பலவீனர்கள் தான். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா பலவீனரா இருக்கீங்க.
உங்களை நாங்க தேத்துறதுக்காக, உங்களை நாங்க எங்களோட சரிசமம் ஆக்குறதுக்காக இப்ப என்ன ஆக்குறோம்னா எங்களுடைய சிந்தையை விட்டு கொடுக்கிறோம். ஒருவேளை சத்தியத்துல வந்து பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்க, ஒருவேளை நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க, ஆனாலும் உங்களை நாங்க என்ன பண்றது இல்லை, நான் விட்டு கொடுக்கறது இல்ல. இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே தியாக உணர்வோடு நாங்க என்ன பண்றோம்னா பேசுறோம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க இப்ப உங்களுக்காக நாங்க என்ன ஆகிறோம்னா எங்களுடைய சிந்தைய பலவீன மனிதன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி மாத்திக்கிறோம். ஏன்னா நாங்க பலவானா இருந்துட்டு பலவீனம் உள்ள உங்களுடைய சிந்தை எங்களால ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை யாருக்கு வந்திருக்கு பார்க்கும்போது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்திருக்கு. அதான் சொல்லும்போது நீங்கள் பலவான்கள், நாங்கள் எப்படி இருக்கோம்னா பலவீனர்களாக இருக்கோம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர், நாங்கள் கனவீனர்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் கனவீனரா பலவான, அதாவது பலவீனரானா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சொல்லவே முடியாது. ஆனா மற்ற ஜனங்களுக்காக, மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க, அவங்களுடைய அழைப்பினுடைய மேன்மை இப்படித்தான் இருக்கு, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா இது பண்றாரு. ஒருவேளை இந்த ஒரு விஷயம் நமக்கு கடந்து வரும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா சிந்திக்கிறோம், நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒருவேளை நம்ம மத்தியில தவறு செய்யும் போது, சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், சத்தியத்துல நல்லா வளர்ந்துருக்கோம், சத்தியம் நல்லா தெரியுது, சத்தியத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, சத்தியத்துல இருந்த மாதிரி இருந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி விஷயம் பண்றாங்களே அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தை நமக்கு என்ன பண்றது இல்லைன்னா வரதில்லை. ஆனா அங்க பார்க்கும்போது அந்த பலவீனர்களையும் கூட நம்மளுடைய சகோதரன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா இணைக்கக்கூடியதாக பார்க்கிறார். ஏன் இந்த ஒரு விஷயத்தை பேசுறோம்னா, ஏன் இந்த ஒரு சகோதரனுடைய விஷயத்தை இந்த கர்த்தருடைய சரீரத்தோடு நம்ம பேச சொல்லி பார்க்கும்போது வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு பிக்கக்கூடிய அந்த ஒரு அப்பத்துல யாரும் பங்காயிராங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் என்ன ஆயிராங்க, ஒரு பங்கு ஆயிராங்க. இப்போ ஒருவேளை என் கூட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான சகோதரரை நான் மனதளவுல ஏற்றுக்கொள்ளாம ஒருவேளை இன்னைக்கு நான் பிக்கும் போது அதுல என்னுடைய பாட்டு மாத்திரம் வந்து நான் சொல்ல முடியுமா? நான் பிக்கக்கூடியது ஒருவேளை பலவீனமான பேதுருவாக இருக்கலாம், அல்லது நான் பிக்கக்கூடியது ஒருவேளை பலவானாகிய பவுலினுடைய அந்த ஒரு பாட்டாக இருக்கலாம். அப்படின்னா யாரு கைக்கு எது வருதுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு சகோதர சகோதரிய மனதளவுல ஏற்றுக்கொள்ளாம நான் போய் இதுல கை வச்சேன்னா இப்பதான் சொல்றாரு கர்த்தருடைய சரீரம், அந்த தியாக உணர்வு நீங்க என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. ஒருவேளை அந்த தியாக உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க அந்த அப்பத்துல கை வைக்கும் போது அந்த சகோதரர்கள் உங்களுடைய மனதளவுல ஏற்றுக்கொண்ட போது இப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்னா தகுதியானதாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏன் இந்த ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னார்னா, கொரிந்து சபையில இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்லி பார்க்கணும்னா அதுக்கு அடுத்த அதிகாரம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 படிங்க சிஸ்டர். 12ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப நம்ம பிக்கக்கூடியது நம்மளுடைய பாட்டு மாத்திரமல்ல, அது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், அதுக்குள்ள இருக்கிறது அவருடைய தியாக உணர்வு. அதே நேரத்துல எல்லா சகோதர சகோதரி மதங்களும் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்படி தனித்தனியா நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு அப்பத்துல கை வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஆயிரும் சொல்லி பாக்குறோம்னா தகுதி இல்லாதவர்களா ஆயிரும். அதுதான் சொல்லும்போது வசனம் சொல்லும்போது கனவீனமான பாத்திரத்தை நம்மளால இன்னைக்கு இப்ப ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அப்பம் நமக்கு தகுதியாக இருக்காது. வசனம் அதே அதிகாரத்துல 22 மற்றும் 23 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளை மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னா நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ஒதுக்கிடுவோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வந்த போது இவங்க எல்லாம் விரும்பத்தக்க ஜனங்களா யார் இல்லைன்னா ஜனங்கள் தான் விரும்பத்தக்க ரூபமா இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில பார்க்கும்போது பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் பலவீனர்களுமா இருந்தாங்க, அவங்கதான் விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா இவங்கெல்லாம் கனவீனர்கள் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளுடைய கதி அப்படி சொல்லி பாக்கணும்னா நிதானித்து பார்க்கக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ஏற்றுக்கொண்டார். அது அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க பேசும்போது கனவீனமான பாத்திரங்களே ரொம்ப என்ன சொல்லி பாக்குறோம்னா முக்கியமானவை. இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மள எத்தனை பேர் பலவீனம் இல்லாம இருக்கும், எத்தனை பேர் கனவான்களா இருக்கோம்னா யாருமே எதாவது சொல்ல முடியுமானா தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்மளால தலை தூக்கி கூட நிற்க முடியாது. அப்ப எல்லாருமே கனவீனர்கள், எல்லாருமே எப்படி இருக்கும்னா பலவீனர்கள். அப்ப இந்த நாள்ல இந்த தியாக உணர்வு நமக்கு வரும் சொல்லிட்டு சொன்னால் ஒருவேளை நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒருவேளை யாரையாவது
நம்ம நேசிக்காம நம்மளுடைய ஐக்கியத்தில் உள்ளவங்களை வெறுத்து ஒதுக்கி காணப்பட்டிருப்போம்னா நிதானிக்கிறதுக்கு, அந்த சாயங்காலத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நிதானிக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதுல 23ஆம் வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். பாத்தீங்கன்னா கனவீனமான காணப்படுகிற பாத்திரத்துக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படின்னா இப்ப நம்ம நிதானிக்கலாம். நம்ம பேசும்போது இப்ப சொன்னோம், நம்மள நிறைய பேர் நம்ம அனைவருமே எப்படிதான் இருக்கோம்னா பாவிகளா தான் இருக்கு. இதுல யாருமே பரிசுத்தவான்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. இப்போ நிதானிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு பலவீனன் இன்னொரு பலவீனனை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஆனா இந்த டைம்ல நம்ம நிதானிச்சு ஒருவேளை நம்ம மனதளவுல தேவனோட ஒப்புரவாயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாக்குறோம்னா என்ன பண்ணுவாருங்க, தகுதி படுத்துவார். இப்ப பாருங்க, ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்ப நம்ம கனவான்களாக இருந்தாலும் சரி அல்லது கனவீனர்களாக இருந்தாலும் சரி, பலவான்களாக இருந்தாலும் சரி பலவீனர்களாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த தியாக உணர்வு. எப்படி பலவானுடைய சிந்தை பலவீனர்களை ஏற்றுக்கொண்டுச்சோ, இப்ப பலவீனர்களா நம்ம இருக்கோம். பலவீனர்களாக மற்றவர்களை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிடலாம்னா ஏற்றுக்கொள்ளலாம். நேற்று பாடம் பார்க்கும்போது சகோதரர் அருமையா விஷயம் சொன்னாரு. நம்ம தேவன்கிட்ட கூட என்ன பண்ணிடுவோம்னா மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனா கூட இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்குள்ள நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது. இப்போ இருதயத்துக்குள்ள கேட்கறதுக்கு தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒருவேளை இப்போ நம்ம நிதானிக்க வேண்டியது, கர்த்தர் இப்படியெல்லாம் நமக்கு செஞ்சாரு இல்லைங்களா, இப்படி செஞ்சக்கூடிய கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிக்கும் இந்த ஒரு கேள்வி. இப்போ நீங்க கர்த்தருக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா? கர்த்தரை யாருமே நேசிக்கிறீங்க, கர்த்தரை யாருமே விரும்பல. இப்ப விரும்பாத கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவருக்கு செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணு இருக்கு. அதை என்னன்னு சொல்லி படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 40 மற்றும் 45. 40 மற்றும் 45. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளியிருக்கோமோ அவங்களதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த சிறியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரும் சொல்லி பாக்குறோம்னா நம்ம இல்லைங்களா, நம்மள இருக்கக்கூடிய அநேகர் நம்ம ஒதுக்கி தள்ளியிருந்தோம்னா இப்ப என்ன சொல்றாருன்னா ஒருவேளை நீங்க எனக்கு ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிறியவரில் ஒருவனுக்கு படிங்க சிஸ்டர். நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நம்ம வெளியேறப்பட்ட விஷயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்யலாம்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலாம்? எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம். என்ன தெரியாங்களா? அன்பு செலுத்த முடியுமா முடியாதுங்களா? அப்படி நீங்க செலுத்துறா இருந்தா நேரடியாக எனக்கு செலுத்தாதீங்க. இந்த சிறியவர்ல ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே அவங்க மனதளவுல நீங்க அன்பு செலுத்தி அவர் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா அது யாருக்கு செய்யற மாதிரினா எனக்கு செய்யற மாதிரி. எனக்கு இந்த ஜனங்கள் யாருமே எதுவுமே செய்யல. ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க எது செய்ய விருப்பப்படுறீங்களோ அதை என்ன பண்ணுங்கன்னா இப்ப இந்த சிறியர்ல ஒருத்தருக்கு செஞ்சுட்டீங்கன்னா அது எனக்கு செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதே பகை கசப்பு உணர்வோட இன்னைக்கு இந்த பந்தி அனுசரிச்சிட்டோம்னா 45ஆம் வசனம் படிங்க. 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஒருவேளை நமக்கு கொடுத்த தருணத்தை நம்ம இழந்துட்டோம்னா, நம்ம செய்யலைனா, அது யாருக்கு செய்யலைனா நமக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தருடைய சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணலைன்னா செய்யலைன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை செய்யாம போகும் பட்சத்துல நமக்கு அவரிடத்துல என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா பங்கு இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா சத்தியம் தெரிந்த பிள்ளைகள் நம்ம கண்டிப்பா நம்ம எப்படிதான் இருக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற விதமாகத்தான் இருக்கணும். ஒருவேளை நமக்குள்ள கேள்வி வரலாம், எங்களுடைய பாவங்களே அநேகமா இருக்கும்போது நம்ம மத்த சகோதரர் செய்த விஷயத்தை நம்ம மன்னிக்கும் போது எப்படி பிரதர் இந்த விஷயத்தை நம்ம தகுதியாக முடியும் பார்க்கும்போது ஒரே ஒரு வசனத்தை படிச்சு இந்த வேத பாடத்தை முடிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோ இந்த வசனத்தினுடைய விளக்கம் தெரியும். எங்களுடைய கடனாளிகளை நாங்கள் மன்னித்தாலே ஒழிய எங்களுடைய கடன்களை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிக்காதீங்க. அதாவது மன்னித்தா நீங்க மன்னிங்க, மன்னிக்கலைன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, எங்களுக்கு மன்னாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம், இருக்கிறதுலயே பிரமாணம் சொல்லுது, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் மிகப்பெரிய பிரமாணம். இந்த பிரமாணத்தை நம்ம பண்ணும்போது அநேக பாவங்கள் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா மூடுறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ ஒருவேளை இன்று நம்ம அனுசரிக்கும் போது இந்த உணர்வோடு அனுசரிச்சோம்னா அவருடைய தியாக சிந்தையை நம்மளுடைய மனசுக்குள்ள கொண்டு வச்சுட்டு அவர் பலவீனனாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பலப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு நம்ம பண்ணோம்னா
நம்மள யாரெல்லாம் நமக்கு விரும்பலையோ, நம்மளை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா நேசிக்கலாம். இப்படியே ஒவ்வொருத்தரும் செஞ்சோம்னா கண்டிப்பா என்ன நிதானிக்கலாம்னா கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நிதானிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கை வைக்கலாம். ஸோ அந்த ஒரு உணர்வோடு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நம்முடைய சகோதரர்கள் நமக்கு வழிநடத்துவார்கள்.